வணக்கம். 2025 எப்படி இருக்கு? என்று ஜாதக ரீதியா ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்கேன். ஸோ இது 2025ன்னு இல்லாம 2025, 26, 27 2½ ஆண்டுகளுக்கான பலனாகத்தான் இருக்கும். பொதுவா இந்த 2025ல 3 வருட கிரகங்களுடைய பெயர்ச்சி இருக்கு. 3 கிரகங்கள் இருந்தாலும் ஒரு ஜாதகத்த விரிவடை செய்வதும், சுருக்குவதும் சனி பகவானுடைய ஆதிக்கம் தான் இருக்கும். சனி பெயர்ச்சியானது இந்த வருடம் மார்ச் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. ஸோ இந்த வருடத்து பார்த்தீங்கன்னா, பொது பலன் உலக அளவில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த லக்ஸூரியஸ் ஐட்டம், கம்யூனிகேஷன், ட்ராவல்ஸ்லாம் வந்து பெரிய அளவு முன்னேற்றங்கள் இருக்கும். லக்ஸூரியஸ் ஐட்டம்ஸ்னால் ஃபஸ்ட்டு இந்த கார் நம்ம எடுத்துக்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரோல்ஸ் ராய்ஸ் ஆர் ஸ்டேட் பென்ட்லி. ஸோ இது 2 தான் பெரிய அளவு கார்ஸில் வந்து லக்ஸூரியஸாக நம்ம பேசப்பட்டது. ஸோ அதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரியான புதுவிதமான கார்கள் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கம்யூனிகேஷன்ஸ், ட்ராவல்ஸை பொறுத்தவரையிலையும் புது அப்ளிகேஷன்ஸ்லாம் கண்டுபிடிப்பாங்க. இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் மாதிரி அதுக்கும் காம்படிஷனாக இன்னொரு அப்ளிகேஷன் வரும். அது பெரிய அளவு பேசப்படும். இப்போ ட்விட்டர் எப்படி எக்ஸாக மாறிச்சோ அந்த மாதிரியான பல விஷயங்கள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ட்ராவல்ஸை பொறுத்தவரையிலையும் இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் ஒரு இன்வென்ஷன்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. அதாவது 30 மினிட்ஸில் உலகத்தில் எந்த இடத்துல வேணாலும் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி. அந்த அந்த ஆய்வு வந்து முழுமை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அதற்கான ஒரு சமிக்ஞை வந்து 2025லே கிடைத்து விடும். பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கள் இருக்கும் அது ட்ராவல்ஸில். அடுத்தது பார்த்தீங்கன்னா, விமான விபத்து பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஆய்வுடைய முடிவு. விமான விபத்துனா பர்டிகுலராக கடலில் மூழ்கி விமான விபத்துகள் ஏற்படும் நிச்சயமாக. குறிப்பாக யூரோப் அண்ட் யூகே கண்ட்ரீஸில் இது நடக்கும். யூரோப் யூகேக்கு போகிற விமானமாக இருக்கலாம், இல்லை யூரோப் யூகேலேருந்து வர விமானமாக இருக்கலாம். ஸோ விமான விபத்து கடல்லே மூழ்குவதற்கான வாய்ப்பு அது பெரிய அளவு பேசு பொருளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விபத்துகள் நிச்சயமாக நடக்கும். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த ஆண்டுகளில் இல்லை அடுத்த 2½ ஆண்டுகளில் கூட பெரிய அளவுக்கான பாதிப்பை ஏற்படுத்தும். உலக அளவில் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ஸ், காலேஜ், யூனிவர்சிட்டி, இந்த வித்யாலயம் சொல்லக்கூடிய இடங்கள், ஆன்மீக தலங்கள், அது கோயிலாக இருக்கட்டும், தேவாலயமாக இருக்கலாம், மசூதியாக இருக்கலாம், ஆஸ்ட்ரோஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்ஸ், பிஸ்னஸ், ஐடி செக்டர்ஸ், இசைத்துறை சம்பந்தப்பட்ட இந்த அனைத்து துறைகளிலும் பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பு, தாக்கம், பொருளாதார தாக்கமாக இருக்கலாம், அல்லது பாலியல் ரீதியான தாக்கங்கள், பாலியல் ரீதியான குற்றங்கள் வெளிப்படுவதாக இருக்கட்டும், இந்த துறைகளிலிருந்து பெரிய அளவு பேசு பொருளாக மாறும் இந்த துறைகள்லாம். ஸோ தமிழகத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, சென்னை, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, பொள்ளாச்சி, சேலம், உடுமலைப்பேட்டை இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வித்யாலயங்கள், ஆன்மீகவாதிகள், இல்லை ஆன்மீக தலங்கள், ஐடி செக்டர்ஸ், பிஸ்னஸ் செக்டர்ஸ், இசையமைப்பாளர்கள், இசைத்துறை சார்ந்தவர்கள், இவர்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு பேசப்படுவார்கள். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த துறைகளை சார்ந்தவர்களில் இந்த பாலியல் ரீதியான குற்றங்கள் வெளிப்படும் நிச்சயமா. அதே மாதிரி பொருளாதார நெருக்கடி இதெல்லாம் வந்து சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தமிழகத்தில். இந்த மாவட்டங்களில் பாதிப்புகள் நிச்சயமாக இருக்கும். போரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் அக்டோபர் மாதம் வரைக்கும் போர் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் தான் போர் இல்லாத சூழ்நிலை ஏற்படும். போருக்கான வாய்ப்பு முதல் 10 மாதங்கள் நிச்சயமாக தொடரும். அது முடிவு பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. புது போர், பயோவார் கூட துவங்கலாம். அதற்கான வாய்ப்பு இருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை என்னுடைய ஆய்வில் 80 வயதை கடந்த பிரபல இசையமைப்பாளராக இருக்கட்டும், அதே போல் காட்பாடியைச் சேர்ந்த அரசியல் அமைச்சராக இருக்கட்டும், இவங்க வந்து அடுத்த 2½ ஆண்டுகள் ஒன்றும் பெரிய பலன்கள் எதிர்பார்க்க முடியாது. பல பிரச்சனைகள் சந்திப்பதற்கான, உடல் ரீதியான பிரச்சனைகள் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல் மார்ச் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, குருவினுடைய இன்னொரு வீடு, அதாவது மீனத்தில் 6 கிரக சேர்க்கை இருக்கு. அதே போல் குரு பகவான் இந்த ஒரே ஆண்டில் 3 ராசிகளை கடக்கிறார். ரிஷபத்தில் வருட துவக்கத்தில் இருக்கக்கூடியவர் மிதுனத்துக்கு போகிறார். வருட கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் கடகத்துக்கு போகிறார். ஆக ஒரே வருடத்தில் 3 ராசியை குரு பகவான் கடக்கிறார். 6 கிரக சேர்க்கை குருவனுடைய வீட்டில் நடக்குது. ஸோ இந்த அமைப்பு எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 2019ல் இதே மாதிரி குருவோட இன்னொரு வீடான தனுசுல 6 கிரக சேர்க்கை, அதே போல் குரு பகவான் 3 ராசியை கடந்தார் அப்போவும். ஸோ அந்த டயத்தில் தான் கொரோனான்றது ட்ரிகர் ஆச்சு. அதே போல் அந்த அமைப்பு திரும்பி வருது குருவோடைய வீட்டில் மீனத்தில் மார்ச் 29ஆம் தேதி. குரு பகவானும் 3 ராசிகளை கடக்கிற ஒரே ஆண்டில். ஸோ இது வந்து சரியான பலனா இல்லை. மனித வக்ரத்தால் புதுவிதமான வைரஸ் ஆர் பயோவார் துவங்குவதற்கான அமைப்பு இருக்கு. அக்டோபர் மாதம் வரைக்கும் வார் துவங்குவதற்கான அமைப்பு இருக்கு.
ஸோ இந்த பயிற்சிகள்லாம் பார்க்கும்போது பயோவார் துவங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்படின்றத என்னுடைய ஆய்வு. ஸோ அந்த ஆய்வினுடைய பலன்கள்லாம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இதற்கு மேல் நான் ஆய்வு செய்தாலும் உங்களுக்கு வீடியோ வெளியிடுறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.